நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துகிற எல்லா நல்ல தயவுகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாய், நீர் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதித்து விட்டு நாம் அடுத்த காரியத்திற்குள்ளே நாம் கடந்து போகலாம். கொஞ்சம் கண்களை மூடி. ஹல்லேலூயா, thank you Holy Spirit of God. தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம் அருகில் நாங்கள் வந்து நிற்கிறோன்னு சொல்லி பாடி அவரை உயர்ச்சி. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே, என் நேச நடத்துகின்றே, என் நேச நடத்துகின்றே. சேர்ந்து சொல்லுவோம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து. கையை உயர்த்தி சொல்லுவோம். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத இன்னாயனே, கைவிடாத இன்னாயனே, கல்வாரி நாயகனே, எங்களின் கல்வாரி நாயகனே. கையை உயர்த்தி சொல்லுவோம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மன்பில் சகமந்தலமா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சொல்லுவோம். துணையாளரே, இணையிலா மலைவளரே, துணையாளரே, 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 எங்கள் இணையில்லா மனவாளரே,
இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, உயிரோடு கலந்தீர். சேர்ந்து சொல்லுவோம், தாய்மடியில் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா, தாய்மடியில் புரளுகிற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். நான் சொல்லுவோம், உம்மை தானே பற்றி கொண்டே, உம்மை தானே பற்றி கொண்டே, உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், உந்தனின் சிறகுகளின் நிழல்தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே சொல்லுவோம், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மருகே சாய்ந்து விட்டேனா, தாய்மடியில தவழுகிற குழந்தைய போல ஏசப்பா உங்க மடியில கடைசியா சொல்லுவோம், அதிகாலமே அதிகாலமே தேடுகின்றேன், அதிகாலமே ஆர்வமுடன் நாடுகின்றேன், ஆவலுடன் சொல்லுவோம், உயிர் வாழும் நாட்களெல்லாம், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உன்னாமம் உயர்த்துவேனையா, உங்க நாமம் உயர்த்துவேனையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, காலையில எழுந்தவுடன் புது கிருபை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, உயர்ந்த அடைக்கலம் நீரே, இன்பலனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லுவோம், என் பலனே, எங்கள் பலனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீ. 1 2 சேர்ந்து சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க சேர்ந்து சொல்லுவோம், நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும்
உங்க கிருபைதானப்பா. சொல்லுங்க. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியா. எஸ், கரெக்ட். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. பிதாவே, உம் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டு மகிமைப்படும் ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் இந்த ஜனவரி மாதம் கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பாதுகாப்பு நம்மளை பத்திரமாக பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறது. கடந்த 4 வாரங்களும் நாம் தியானித்தோம். கர்த்தருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம். 1, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 2வது, கர்த்தருடைய வலதுகரம் எதிரியை வீழ்த்தும். 3வது, கர்த்தருடைய வலதுகரம் நம்மை தாங்கும். 4வது, கர்த்தருடைய வலதுகரம் நம்மை உயர்த்தும். 5வது வாரத்தில் கூட ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 43:3 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலது கரம், உம்முடைய புயம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை ரட்சித்தது. அப்போ 5வது எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்திலே 5வது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ மனிதர்களே, ஆம், நாம் இன்றைக்கு காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நாம் கிறிஸ்துவண்டையில் நெருங்கி வர காரணம் என்ன? அவர் நம்மை ரட்சித்தார், பாவத்திலிருந்து ரட்சித்தார், விபச்சாரத்திலிருந்து ரட்சித்தார், அசுத்தத்திலிருந்து ரட்சித்தார், தேவையில்லாத பறைமுகமான இச்சைகளிலிருந்து நம்மை ரட்சித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை கழுவி காணியாட்சிக்கு புறம்பாய்ந்து நம்மளை கர்த்தர் ரட்சித்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான். அப்போ யோசிங்க, இயேசு சொல்லுகிறார், என்னை ஒருவன் விசுவாசிக்கிறான்னு சொன்னால் அவன் என்னிலும் மேலானதை செய்வான். நான் கேட்குறேன், இயேசுவோட மேலாய் நாம் ஏதாவது செஞ்சோன்னு சொன்னால் நம்ம இயேசுப்பாவோட பயங்கரமான ஆளாதானே இருக்கணும். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான். அப்போ நம்ம ஏசப்பாவோட பெரிய ஆளாக தானே இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய வலது கரம் அவர்களை ரட்சித்தது. எப்படி கர்த்தர் ரட்சித்தார்? எப்படி எப்படி ஆண்டவர் இன்னொரு பக்கம் மத்தேயுல சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். ஒரு மனுஷனால் பிசாசு துரத்த முடியும்,
ஒரு மனுஷனால் அற்புதம் செய்ய முடியும், ஒரு மனுஷனால் வியாதியஸ்தனை சொஸ்தமாக்க முடியும். கர்த்தர் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனால் ரட்சிப்பு மாத்திரம் கர்த்தருடையது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் ஏன் தேவனாய் இருக்கிறார்? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னை கொண்டு நான் பிசாசை துரத்துவேன், உன்னை கொண்டு அற்புதம் செய்வேன், உன்னை கொண்டு வியாதியஸ்தர்களை சுகமாக்குவேன், உன்னை கொண்டு இந்த காரியத்தை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், அதனால தான் அவருக்கு பேர் ரட்சகர். இன்னொரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறீர்கள், உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. சங்கீதத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீர் ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் வல்லமையாக ஊழியம் செய்யலாம். வேதம் சொல்கிறது, விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். Praise the Lord. ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு பிதாவாகிய தெய்வத்துடைய கரத்தில் இருக்கிறது. நாம நம்ம கணவரை ரட்சிக்க முடியாது, நாம நம்ம தகப்பனை ரட்சிக்க முடியாது, நாம நம்ம பிள்ளைகளை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா கர்த்தருடைய வலது கரம் தேவை. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சாப்பாப்பா காச்சாலாஸ். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்திய தேசத்தில் இருக்கிற 168 கோடி ஜனங்களும் ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வலதுகரம் தேவை. நம்முடைய ஜெபத்தினால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் தொட்டதுனால ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்ல தேவ பிரசன்னம். ஓ ஷாமா மாகாட்டா. இப்ப யோசிச்சு பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க உங்க கணவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நான் அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறேன், இது தவறான வார்த்தை. ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது கர்த்தருடைய கரம். நாம் எந்த மனுஷனையும் ரட்சிக்க முடியாது. நம்மளால செய்ய முடிய காரியம் கர்த்தர்கிட்ட கேட்கணும். உங்க வலது கரத்தை வச்சு அவனை தொட்டுவிடும் ஆண்டவர் என்ன கேட்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்கிறவர் சேனைகளின் அதிபதி. ரட்சிப்பை கொடுக்கிறவர் இயேசு ரட்சகர். அப்போ நாம ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், இந்த ரட்சிப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் ஊழியம் ஒரு மனுஷனை ரட்சிக்காது, நான் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த முடியாது. ஒரு மனுஷனை ரட்சிப்பது இயேசு. வேணா கர்த்தரிடத்துல கேட்கலாம், அப்பா நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகரை தொட்டு ரட்சிக்கணும்பான்னு கேட்கலாம். எஸ், கரெக்ட். ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கணும். அப்போ ஒன்னேன்னு புரிஞ்சுக்கோங்க, இனி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கிட்டேயோ, உங்கள் கணவர்கிட்டையோ, உங்கள் மனைவி கிட்டேயோ, உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ போய் ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்க, நான் ரட்சிக்கப்பட நடத்தின்னு போராட முடியாது. ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது இயேசு. அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை ரட்சிக்க முடியும். ஏன்னா அவருடைய பெயர் ரட்சகர்.
சங்கீதம் 3:9 அதான் சொல்லுகிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் 3:8 கர்த்தருடைய கரம் குறுகி போகல. ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கீங்களா? பாவத்திலிருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையா? பிதாவாகிய தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியலையா? ஏசப்பா கிட்ட கேளுங்க, அப்பா உங்கள் கரத்தினால என்னை ரட்சிங்கப்பா, உங்கள் இரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பா. நீர் மாத்திரம்தானே ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், நீர் மாத்திரம்தானே ரட்சிப்பை கொடுக்கிற ராஜா, ரட்சிங்கன்னு கேட்கணும். நான் ஒரு நாள் காலத்தில் பாவத்தில் விழுந்து பயங்கரமான மனிதனாக நிற்கும் பொழுது என் தாய் எனக்காக அழுதார்கள். ஆண்டவரே உன்னை ரட்சியும், ஆண்டவரே உன்னை ரட்சியும். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு நாள் வந்து என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார், என்னை நீதிமானாய் மாற்றினார். இன்றைக்கும் அவர் உங்களை ரட்சிக்க ஆசைப்படுகிறார். உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலையா? கேளுங்க. உன் கணவர் பேரை சொல்லி, அப்பா என் கணவரை ரட்சியும், அப்பா என் மகனை ரட்சியும், அப்பா எங்கள் அம்மாவை ரட்சியும், அப்பா என் நட்பு வட்டாரங்களை ரட்சியும், என் தேசத்தை ரட்சியும். எழுப்புதலை கொடுப்பது கர்த்தர் தான். ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறது கர்த்தர் தான். என ரட்சிப்பு மாத்திரம்தான் அவருக்கு சொந்தம். அதனால தான் அவர் தேவன், நம்ம அவருடைய பிள்ளைகள். அதனால தான் அவர் ராஜா, நம்ம அவரின் அடிமைகள். அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய வலது கரம் என்ன பண்ணும்? நம்மை ரட்சிக்கும். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. கொஞ்சம் கண்ணை மூடி உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க யோசிங்க. யாரெல்லாம் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிங்க. அப்படியே கண்ணை மூடி உங்கள் பேரை சொல்லுங்கள். கணவருடைய பேர்னா கணவருடைய பேரை சொல்லுங்கள். இந்த பகல் காலத்தில் அல்லது எந்த ஜனப்பொழுதிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த ஜனப்பொழுதிலே கர்த்தர் இறங்கி ரட்சிக்க அவர்களை தொட கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கொஞ்சம் கண்ணை மூடி வாயை திறந்து ரிகடகத்துரபா ரக்கத்துரிமலா சஞ்சனாபதனா ரியாத்தியாந்தரபா ரீம் பிரகத்தியாந்தரோ ஷர்பந்தர் மேர்பந்தர் கப்ராந்தர் மௌர்பந்தர் பத்தேர் பந்தர் கதாரி கத்துரபலபா ரிகட பௌத்தநாதன ரீம் தர்பந்தர் பேஷந்தனாரிஸ் பந்தன ரம் தெர்பேந்தர் பௌரணத்தியா. நல்ல வாயை தரங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. தகப்பனே தகப்பனே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. உம்முடைய வலது கரத்தினால் நீர் எங்களை ரட்சிக்கிறீர் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யாராவது ரட்சிக்கப்படாமல், அவர்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல், குடும்பத்தில் யாராவது நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, இந்திய தேசத்தில் இருக்கிற 168 கோடிக்கு மேல் இருக்கிற இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியா உங்கள் கரத்தை கர்த்தர் நீட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிங்க. இந்திய தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்தியாவில் பல மொழி பேசுகிற மக்கள், பல கலாச்சாரங்கள் உள்ள மக்கள், பல இன மக்கள் இருக்கிறார்கள் பா. இந்த மனுஷங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னை ரட்சித்தீர், எங்களை ரட்சித்தீர், என்னை மீட்டீர், எங்களை மீட்டீர். இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ஒரு விசையாய் உம்முடைய வலது கரத்தை நீட்டுவீராக. இந்த ஜனங்களை ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. இயேசுவை தேவன் என்று சொல்லத்தக்கதான ரட்சிப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த கோடி கணக்கான ஜனங்கள், 150 கோடிக்கு மேலே இருக்கிற என் ஜன கூட்டத்தார்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. வலது கரத்திற்கும் இடது கரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனத்தை நீர் அழிக்காதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே ஆபிரகாமை போல கெஞ்சி நிற்கிறோம். உம்முடைய மகிமையிலே கெஞ்சி நிற்கிறோம். ஒரு விசையாய் எங்கள் தேசத்தின் மேலே உம்முடைய ரட்சிப்பின் கரம் உங்க மீட்கும் இறங்கட்டும் பா, இறங்கட்டும் பா. எங்க பிள்ளைகளை
தொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளை ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. ரட்சகரே, ரட்சணித்தின் சந்தோஷத்தை எங்களுக்கு திரும்பவும் தருவீராக. இந்தியா மேலே தருவீராக, அமெரிக்கா மேலே தருவீராக, ஆப்பிரிக்கா மேலே தருவீராக, ஓமன்ல தருவீராக, சண்டிகார்ல தருவீராக. உலகத்தில் இருக்கிற நாடுகள், தேசங்கள், எல்லைகள், கண்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு ஆண்டவர், ஆண்டவர் இயேசு நீர் மாத்திரமே அப்பா. இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரங்கள் குறுகி போகவில்லை. ரட்சிப்பை தடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே எல்லா யோக்ஸும் பிரேக் ஆகட்டும். இந்த மாலதீர சந்தனாலதியாஸ் அப்பா, உடைய பிள்ளைகளை ரட்சியும் அப்பா, உடைய பிள்ளைகளை ரட்சியும் அப்பா. யாரிடத்திலே போவோம், யாரிடத்திலே போவோம்? மக்கா பந்தாலாஸ் துரா பத்தாலாஸ்டஸ் மல்கட்டி அந்தாலா. சொபிங்க செபிங்க, வாய் திறந்து சொம் பண்ணுங்க. யாரிடத்திலே போவோம், யாரிடத்திலே போவோம்? நீர் மாத்திரம்தானே ரட்சிப்பை தருகிறவர். கண்ணை மூடி கேளுங்க. நீர் மாத்திரம்தானே. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்க பேரை சொல்லி ஜோம் பண்ணுங்க. 2 நிமிஷம் அவங்க பேரை கத்திர இடத்துல சொல்லி ஜோம் பண்ணுங்க. பேரை சொல்லுங்க, ரட்சிக்கப்படட்டும். அதான் வேதம் விவலமாக சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தர் குறுகி போகலை. நீங்கள் அந்த மனுஷனுடைய பேர், உங்கள் அப்பா ரட்சிக்கப்படலையா, உங்கள் அப்பா பேரை சொல்லி ஜெபிச்சாதான் அப்பா ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் அம்மா ரட்சிக்கப்படலையா, உங்கள் அம்மா பேரை சொல்லி ஜோம் பண்ணுங்க. உங்கள் அக்கா ரட்சிக்கப்படலையா, ஜோம் பண்ணுங்க. நம்ம யாரையும் ரட்சிக்க முடியாது. ரட்சிக்கிறது இயேசுடைய கரம். ஆமா காச்சாலாஸ் ரேபா லாகா பாந்தா ராபா லாதரா புஷப்தரா கத்தீரஸ் நக்கமாலா தீரா. உங்கள் திருச்சபையில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்க ஜோம் பண்ணுங்க. வலா கபாந்தா லாதர். உங்கள் பள்ளி கல்லூரியில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட ஜோம் பண்ணுங்க. தீரா பந்தரா பதார தக்கத்தாரா அதனகதா ரகத்தீரி கத்துரா பலாதரா சந்தராக தீரபா ரம்தராக தீரபாத ரக்க துடபல பௌரி அந்தரபோ சகத்தி அந்தரபா ரீக தீரமால தீரபா சந்த ராப்தன் மேர்பந்தூர் பர்பனியா கமர்பினியா அந்தரோல சந்தரான ரேம்பிரகந்தி ரோல காதனா ஆப்தகந்த ராக்க தூரபால சச்சநாதனா அதடக தீர கடகத்தராகல பிரௌடகஞ்சனா நீ அந்த மௌனி அந்த லேக நேக தான ரீம் தரபே நஷ்டந்த ராம்தேனியா. இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கும்படி உம்முடைய வலது கரம் இந்தியாவை தொடுவதாக, தேசத்தை தொடுவதாக, தண்டங்களை தொடுவதாக, ராஜாக்களை தொடுவதாக. காணி பாய்ந்த அந்த வலது கரத்தை வைத்து எங்கள் குடும்பங்களை ரட்சிப்பீராக. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி எங்களை தாங்க செய்யும் சுவாமி. ராஜா தகப்பனே, மகிமை பொருந்தினவரே, ஒருவரும் ரட்சிக்க கூடாதபடிக்கு நீர் கையை மூடி வைக்கல. சீக்கிரம் அறுவடை உண்டாகட்டும், சீக்கிரம் அறுவடைகள் உண்டாகட்டும். களஞ்சியங்கள் நிரம்பட்டும், மகிமையிலே நீர் வரட்டும். உம்மை எதிர்நோக்கி வர எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீ ராஜா, நாங்கள் அடிமைகள். ஒளிவு மலையில் நீர் எங்களுக்கு அப்பாவாக இருக்க மாட்டீர், ராஜாவாக இருப்பீர். பரலோகத்தில் அப்பாவாக இல்லை, ராஜாவாக இருப்பீர். யூ கிங். நாங்கள் உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய அரசாட்சிற்கு கீழே வாழுகிற மனிதர்கள். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அவர் ராஜா, அவர் கிங், நியாய தீர்க்கிற ராஜா. பயத்தோடும் பக்தியோடும் ஒரு சமூகத்தில் இருப்போம். அவர்கிட்ட விளையாண்டக்கூடாது. ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். வார்த்தைகளுக்கு கணக்கு உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் நியாய தீர்ப்பில் கணக்கு கேட்பார். வசனம் சொல்லுகிறது. ஸோ தேவையில்லாமல் ஃபோன் கால்ஸ் பேசாதீங்க, தேவையில்லாமல் உட்காந்து அலப்பாதீங்க, தேவையில்லாமல் எதையாவது பார்க்காதீங்க.
சாப்பிடுங்க, தூங்குங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. அவர் ஊழிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, 5 ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் எதிரியை வீழ்த்தும். கர்த்தருடைய வலதுகரம் நம்மை தாங்கும். கர்த்தருடைய வலதுகரம் நம்மை உயர்த்தும். கர்த்தருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கும். 6வது ஒன்று உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் நம்மளை நித்தியத்திலே சேர்க்கும். எஸ், அதை எதிர்நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அவனுக்கு செய்த பாவங்களுக்கு தக்க தண்டனையோடு வருவார். ஒருவனும் தப்பித்து கொள்ள முடியாது. ஒருவனும் இயேசுவை ஏமாற்ற முடியாது. அவர் வருவார். அப்பொழுது நாம் எந்த நிலைமையில் இருப்போம் என்பது இப்பொழுதே நமக்கு தெரியும். ஆகவே பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களை சந்திக்க நான் மீண்டும் வருகிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்கள் எனக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஜாஷ்வா டிவிக்காக, ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகை தாமதித்தால் அடுத்த வாரம் சந்திப்போம். எழுதினு சொன்னால் மத்திய வானத்திலே சந்திப்போம். கிருபையும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.